மயிலாடுதுறை நகரில் கடந்த 3 நாட்களாக நடமாட்டம் தென்பட்டு பொதுமக்களை மிக அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த சிறுத்தையானது மயிலாடுதுறை செம்மங்குளம் என்ற பகுதியில் கடந்த 2ஆம் தேதி தென்பட்டது. இந்த சிறுத்தையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் மற்றும் போலீசார் கண்காணித்து வந்த நிலையில் அது இரவோடு இரவாக அங்கிருந்து இடம் மாறி அருகில் உள்ள ஆரோக்கியநாதபுரம் என்ற இடத்தில் சென்று தங்கியது. ஒரு வனங்கள் அடர்ந்த பகுதியில் அந்த சிறுத்தையானது தங்கியிருந்தது. இந்நிலையில் இந்த சிறுத்தையை பிடிப்பதற்காக வனத்துறை தீவிர முயற்சியை மேற்கொண்டு அதற்காக சிறுத்தையை பிடிப்பதற்கான கூண்டுகள் அமைக்கப்பட்டன. மேலும் வலைகள் போன்ற உபகரணங்களுடன் அங்கு வனத்துறையினர் முகாமிட்டிருந்தார்கள். இந்நிலையில் சிறுத்தை இன்று காலை சிக்கும் என பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. இந்நிலையில் அந்த பகுதியில் பொதுமக்கள் சிறுத்தையை பார்ப்பதில் மிகுந்த ஆர்வத்துடன் இருசக்கர வாகனத்தில் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்தும் அந்த சிறுத்தையை தொடர்ந்து பார்ப்பதற்காக மக்கள் கூட்டம் வந்து கொண்டிருப்பதால் சிறுத்தை ஒரே இடத்தில் தங்காமல் அங்கும் இங்கும் நகர்ந்து செல்வது தெரிய வந்தது. இந்த நிலையில் அங்கிருந்து ஊர்கூடி என்ற இடத்தில் சிறுத்தை இடம் மாறி சென்றதாக தெரிய வந்தது. அப்பகுதி மக்கள் சிறுத்தையை பார்த்ததாக தெரிவித்தார்கள். இதையடுத்து வனத்துறை அங்கு சென்று பார்த்தபோது அங்கிருந்து சிறுத்தை இடம் மாறியது. இன்று காலை சித்தர்காரி என்ற இடத்தில் அந்த சிறுத்தை ஒரு ஆடு ஒன்றினை அடித்து கொண்டது தெரிய வந்தது. அந்த ஆட்டை கொண்டது சிறுத்தை தான் என்பது 100% உறுதி செய்யப்படாத நிலையில் அந்த ஆட்டின் கழுத்து பகுதியில் கடிப்பட்டு பார்க்கும்போது அது சிறுத்தை உயிரிழப்பாக இருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் சிறுத்தை நடமாட்டம் உள்ள பகுதிகளில் மக்கள் கூடுவதன் காரணத்தால் சிறுத்தை அங்கிருந்து இடம் மாறிக்கொண்டே இருக்கும். அதை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவாக ஆகிவிடும் என்பதால் சிறுத்தை உள்ள பகுதியில் பொதுமக்கள் யாரும் கூட வேண்டாம், அதை தொந்தரவு செய்யும் வகையில் யாரும் செல்லக்கூடாது என்ற வகையில் மாவட்ட